நானா இருந்தோம்னா நைட்டோட நைட்டா இருந்து பண்ணி அவரையே வேற ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அங்கேருந்து நான் தகவல் தரேன், இப்படி தரேன். ஆட்கள் இல்லாத நேரத்தில ஒரு ஆட்கள எப்படி கொஞ்சம் பார்க்கறது, செய்றது, அந்த ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்றது, தனித்தனியா போய் சந்திக்கிறது. என்ன சார் ஆயிட போகுது? அவர வச்சே பண்ணலாம் சார். அவர் வாரங்கிறத ஏன் சொல்லணும் நம்ம? அப்படி இல்ல சொன்னா தானே கூட்டம் வரும். நீங்க அங்கேயே இருங்க சார். மனவேதனையில நான் இங்க தான் இருக்கேன். இடம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருங்க சார். எனக்கு இந்த ஊர விட்டு மனம் இல்ல. இங்க தான் இருக்கிறேன். ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கக்கு என்ன இருக்கு? இந்த விழா இந்த நாளெல்லாம் வேணும்னு கேட்டது நீங்க. இந்த விழா இந்த டைம்ல தான் நடத்தணும்னு கேட்டது நீங்க. இந்த விழாவ இத்தன பேர் வச்சு தான் நாங்க பண்ணணும்னு கேட்டது நீங்க. இதுக்கு மேல நாங்க பண்ண மாட்டோம்னு எஸ்பி ஆஃபீஸ்ல எல்லாமே ஸ்டேட்மெண்ட் குடுத்து வாங்கணும். எல்லாமே இருக்குது சார். ரெக்கார்டு எல்லாமே. இந்த டைமுக்குள்ள வருவேன்னு சொன்னது நீங்க. இப்ப எல்லாமே நீங்க தான் இத நடத்துறீங்க. இன்விடேஷன் அனுப்பிச்சு எல்லா மக்களையும் கூப்பிட்டது நீங்க. நம்ம இப்படி விஜய் வாராரு அப்படின்னு எல்லாமே நீங்க தான். அரசாங்கம் இது அவங்க வேலை கிடையாது இது. அரசாங்கம் ஒரு தனிநபருடைய மீட்டிங் போடுறதே, அவங்க ஒரு ஃபேன்ஸ கொண்டாடுறதே அவங்க வேலை கிடையாது. ஆனா எல்லாமே நடத்திட்டு, சில தவறுகள் நடக்கும்போது அந்த தவற நீங்க ஒத்துக்காம ஒழிச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. ஒரு தலைவன் வந்து அங்க நிற்க முடியாத சூழல்லாம் இருக்கலாம். ஏன்னா ஒரு தலைவன் வந்து கூட்டத்துக்குள்ள, கும்பலுக்குள்ள சண்டை போட முடியாது. அது ஒரு பெரிய செலிபிரிட்டி நடிகர். ஆனா நீங்க எதுக்கு நிக்காம போணும்? யார சொல்றீங்க நீங்க? 2ஆம் கட்டங்க இதுல இருக்கவங்க சார். ஒரு புஷி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ இதுல என்ன இருக்குது கேட்க? ஏன் போணும்? ஏன் ஒளிச்சு ஓடணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்க நிக்கிறதுனால? உங்கள நம்பி வந்த ரசிகர்கள் சார். உன் விழாவுக்கு வந்திருக்கான். உன் கல்யாண வீட்டுக்கு வந்தவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஆகுனா, நீ அவங்கள விட்டுட்டு நீ கல்யாண வீட்ட விட்டு ஓடுவியா? உன் கல்யாண வீட்டுக்கு வந்தவன் விருந்துக்கு வந்திருக்கான். அந்த விருந்துக்கு வந்தவன ஒரு சின்ன விபத்தோ ஏதோ நடந்தா போட்டுட்டு அப்படி ஓடுவீங்களா ஒளிச்சு? அதே மாரி தானே இதுவும். நம்ம விழாவுக்கு வந்திருக்காங்க. நம்ம தலைவர பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தா, நம்ம அங்க இருந்து அத சரி பண்ணணுங்கிறது ஒரு பேசிக் இதுல்ல சார். அதுல எனக்கு உண்மையிலேயே ஒரு மன வருத்தம். அவங்க எந்த காரணம் சொன்னாலும் நம்மளால ஏத்துக்க முடியாது. நான் ஆளுங்கட்சிக்கு சார்பாகவோ, இல்ல யாருக்கு இதுவாகவோ இந்த ஜிங்ஜாக் அடிக்கிறதுக்காகலாம் பேசல. உண்மைய பேசுறேன் சார். நம்ம தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும் சார். நம்ம விழா நடத்துறவன் கண்ணும் கருத்துமா நம்ம தான் சார் இருக்கணும். நானா இருந்தோம்னா நைட்டோட நைட்டா இருந்து பண்ணி அவரையே வேற ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அங்கேருந்து நான் தகவல் தரேன், இப்படி தரேன். ஆட்கள் இல்லாத நேரத்தில ஒரு ஆட்கள எப்படி கொஞ்சம் பார்க்கறது, செய்றது, அந்த ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்றது, தனித்தனியா போய் சந்திக்கிறது. என்ன சார் ஆயிட போகுது? அவர வச்சே பண்ணலாம் சார். அவர் வாரங்கிறத ஏன் சொல்லணும் நம்ம? அப்படி இல்ல சொன்னா தானே கூட்டம் வரும். நீங்க அங்கேயே இருங்க சார். மனவேதனையில நான் இங்க தான் இருக்கேன். இடம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருங்க சார். எனக்கு இந்த ஊர விட்டு மனம் இல்ல. இங்க தான் இருக்கிறேன். ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கக்கு என்ன இருக்கு?